ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்ப்போமா? எனக்கு வந்து பருப்பு உருளை குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். அதில் மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன், சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம்லாம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். பூண்டு வந்து ஒரு 4-5 பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. குழம்பு வந்து நான் ஒரு 2 பேத்துக்கு செய்கிற மாதிரி செய்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம், கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெண்டுமே கூட்டிக்கோங்க அளவை. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இந்த மசாலாலாம் ஃபுல்லாக அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா எண்ணெயிலே இது வதங்கணும். அப்போ தான் அந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கிறோம். தண்ணியிலே வந்து எல்லாம் அந்த மசாலாலாம் ஃபுல்லாக இறங்கி அதை கொதித்து வரட்டும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ கரைச்சி இதில் வந்து ஊற்றிக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கொதித்து வரக்குள்ளே நம்ம வந்து வடைக்கு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இப்போ வந்து கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் எடுத்துருக்கேன். கடலப்பருப்பு வந்து 150 கிராமும் துவரம்பருப்பு ஒரு 50 கிராமும் எடுத்துருக்கேன். நான் வந்து இதை 2 hours கிட்ட ஊற வச்சுருக்கேன். உங்கள் டைம்லனா ஒரு 1/2 hour ஊற வச்சா கூட போதும். அதோடு நான் வந்து ஒரு 4-5 பூண்டு, ஒரு 4-5 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அந்த டேஸ்ட்டுக்கு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து கழுவி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு உடையாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி ரொம்ப சேர்த்துட வேண்டாம், அதுக்கப்புறம் உள்ளே வந்து கட்டி கட்டியாகிடும், அப்புறம் சாஃப்டாக இருக்காது. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு கொதித்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருண்டை, அதையும் ஒவ்வொன்றா இதில் வந்து இறக்கிக்கோங்க. உருண்டை எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு ஒரு 3 minutes வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து உருண்டை உடையாமல் வேகும். இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக குழம்புலாம் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வெந்துடும். நல்லா ஒரு 3 minutesக்கு அப்புறம் வந்து சேர்த்த உருண்டையெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். அது வெந்ததும் நம்ம அது இந்த சைடு வந்து திருப்பி நம்ம எல்லா உருண்டையும் நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு ஒரு 2 minutes கூட நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டையை எடுத்து சர்வ் பண்ணணும். சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி உருண்டை உடையாமல் வரும். நான் சொன்ன மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சில டிப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சமையலில் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.